வணக்கம் நண்பர்களே. கடந்த 7-8 மாதமாக கொரோனாவோட கோரப்பிடியில் சிக்கி தவிச்சு சின்ன பின்னமான நாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய ரெகுலர் வாழ்க்கைக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு நிகழ்வு தான் ஐபிஎல். இந்த வருஷம் ஐபிஎல்லில் நம்ம சென்னை தலை தோனி இவங்களுடைய ஆட்டத்தை பார்க்க ஆவலோட காத்துட்டு இருந்தால் நமக்கு ஆரம்பத்திலேருந்தே ஏமாற்றம் தான் மிஞ்சிருக்கு. குறிப்பாக வாட்சன் அவர்களுடைய பாட்டி இறந்துருக்காங்க. அவர் அதுக்கு கூட போகாமல் நம்ம டீமுக்கு சப்போர்ட் பண்ணி விளையாடுறது மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா இல்லைன்னா அவருக்காக வருத்தப்படவா என்ன பண்ணணும்னு தெரியல. அடுத்து ரெய்னா அவர் டீமில் பிரச்சனை பண்ணிட்டு போனதாக சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சுங்கிறது நமக்கு தெரியாது. இப்போது இங்கே நான் என்ன பதிவு பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடர். ஆரம்பத்தில் சொன்னதுக்கும் இந்த குறளுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க. அதை என்னங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன திருக்குறளோட அர்த்தம் என்னன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நமக்கு கெட்டது செய்கிறவங்களுக்கும் நாம் நல்லது செய்யணும் அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். இந்த இடத்துல நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஐபிஎல் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்ததுல இருந்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்காக விளையாடிட்டு வந்தவர் சுரேஷ் ரெய்னா. டீமில் அவர் எப்படி விளையாண்டார், அவருடைய பங்களிப்பு எவ்வளோ முக்கியமான ஒன்றா இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த வருஷம் அவர் நம்ம டீமில் விளையாட முடியாமல் போனதுக்கு சந்தர்ப்பம் சூழ்நிலை காரணமாக இருக்கலாம். இன்னொன்று அவருடைய ஃபேமிலி சுச்சுவேஷன், அவர்கிட்ட என்ன ரீசன் இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. மேபி அவர் இதை வெளியே யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் மேலே உண்மையிலே தப்பு இருக்குது அப்படின்னா கூட நாம் அவர்கிட்ட நேரடியாக போய் கேட்கலாம். அதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. ஏன்னா இத்தனை வருஷம் எங்களுக்காக நம்ம டீமுக்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்காக விளையாடிட்டு இருந்தால் இந்த வருஷம் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நாம் உரிமையோடு கேட்கலாம். அது வேறு. ஆனால் நிறைய பேர் சோசியல் மீடியாவிலையும் சரி, இல்லை சுரேஷ் ரெய்னாவை பிடிக்காதவங்களும் சரி, சுரேஷ் ரெய்னாவை பிடிக்காதவங்கன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் யாரும் இருக்க மாட்டாங்க. மேபி ஒரு வேளை இருந்தால் அந்த மாதிரி ஆளுங்க எல்லாருமே சுரேஷ் ரெய்னாவையும் வாட்சன் அவர்களையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஏன்னா வெளிநாட்டில் இருக்கிற ஒரு பிளேயர் நம்ம டீமுக்காக அவருடைய பாட்டி இறந்ததுக்கு கூட போகாமல் நம்ம டீமுக்காக சப்போர்ட் பண்ணி இங்கே விளையாடிட்டு இருக்காரு. ஆனால் அந்த சுரேஷ் ரெய்னாவுக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுகிறதா கேள்விப்பட்டேன். சோசியல் மீடியாவிலேயும் சுரேஷ் ரெய்னாவுக்கு எதிராக கருத்துக்கள் வர்றதா கேள்விப்பட்டேன். எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு வேளை அந்த மாதிரி கருத்து பதிவு பண்ணுறவங்களுக்கு, சுரேஷ் ரெய்னாவுக்கு எதிராக கருத்து பதிவு பண்ணுறவங்களுக்காக நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் வைக்கிறேன். என்னென்னா, 1000 இருந்தாலும் சுரேஷ் ரெய்னா நம்ம பிளேயர், நம்ம நாட்டுக்காரர், நம்ம டீமுக்காக அவர் இத்தனை வருஷம் அவர் உழைச்சிருக்காரு. இப்போது திடீர்னு இந்த டைம் நடந்த சம்பவத்தை மனசில் வச்சுட்டு நாம் அதை மறந்துடக்கூடாது. மேக்சிமம் அவரையும் வாட்சன் அவரோட கம்பேர் பண்ணுறத நாம் நிறுத்தணும். கம்பேர் பண்ணக்கூடாது. அதை தான் நான் இந்த வீடியோவில் முக்கிய பதிவாக நான் வைக்கிறேன். ஏன்னா ரெய்னா அவருடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் என்ன, வாட்சன் அவருடைய ஃபேமிலி சுச்சுவேஷன், பேக்ரவுண்டு, அவங்க சூழ்நிலை, நம்ம நாட்டு சூழ்நிலை, இது எல்லாமே பார்க்கணும். இது எல்லாம் தெரிஞ்சு உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் தான் சுரேஷ் ரெய்னா மேலே தப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. திரும்ப நம்ம டீமில் சுரேஷ் ரெய்னா விளையாடுவாரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலை. மேக்சிமம் நாம் நம்ம நாட்டு பிளேயரை விட்டு கொடுக்காம இருக்கணும். அதுக்கு மட்டும்
அதை மட்டும் எல்லோரும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.